அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி, சனியுடைய ராசி. உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்கள் 4ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஜென்ம சனியோட தாக்கத்தினால கும்பராசி நேயர்களை சனி போட்டு புழிஞ்சு வாட்டி வதச்சி எடுத்துகிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. எந்த ஒரு கும்பராசி நேயர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க கிடையாது. 2023 உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது. 2023 பிரச்சனை அதிகமாக இருந்தது உங்களுக்கு. கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே பிரச்சனை தாங்க உங்களுக்கு. 2 வருஷமாகவே கிட்டத்தட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே பிரச்சனை மேலே பிரச்சனை தான். தொழில் நஷ்டமாக ஏற்பட்டுச்சு, மன உளைச்சல் அதிகம், வேலையில் பிரச்சனை, மனசில் நிம்மதி கிடையாது, சரியாக தூங்க கிடையாது, வீட்டில் உங்களை யாரும் மதிக்க கிடையாது. காசு பணம் இருக்கிறதா மதிக்கிறாங்க, இல்லைன்னா மதிக்க கிடையாது உங்களை. அதான் உண்மை. ஒரு சில பேரில் சோம்பேறித்தனம், வீட்டோட முடங்கி கிடக்குறீங்க, வேலை இல்லை. ஒரு சில பேர் தொழில் இல்லை, நஷ்டம், நம்பினவங்களே ஏமாத்துறாங்க, முதுகில் குத்துறாங்க. ஒரு சில பேருக்கு காதல் தோல்வி, லவ் பண்ணவங்களும் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. நிம்மதி கிடையாதுங்க. மனசில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாமல் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டோம், உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எப்போ தான் வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை எப்போ தான் முடியும், நாங்கள் இப்போ வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கோன்னு சொல்கிற நிறைய கும்பராசி நேயர்கள் இருக்கீங்க. கவலையப்படாதீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ஜென்ம சனியில் இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கு பாத சனி வரும். பாத சனின்னா உங்கள் உடம்பு மேலே இருந்த சனி உங்களை விட்டு விலகி தள்ளி நிற்கிறாருன்னு அர்த்தம். முதல்ல நடக்கிறது சனி பயிற்சி தான். 2025ஆம் ஆண்டு பாருங்கள், 2025 ஃபஸ்ட்டு நடக்கிறது சனி பயிற்சி தான். மார்ச் மாதம் கடைசி பகுதி சனி பயிற்சி நடக்கும். மே மாதம் வந்து பாருங்கள் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடக்கும். அப்போ இந்த சனி பயிற்சி என்ன பண்ணுவார், உங்கள் ராசியில் இருக்க சனி 2ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போயிடுவார், குருவோட வீட்டுக்கு போகிறார். பாத சனி 7.5 சனியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க. ராகு உங்கள் ராசிக்கு 2ல் இருந்த ராகு உங்கள் உடம்பு மேலே ஜென்ம ராசிக்கே ராகு வருவார். 8ல் இருந்த கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க குரு, ரிஷப ராசியில் இருக்க குரு மிதுன ராசிக்கு போயிடுவார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த குரு உங்களை காப்பாற்றுவார், கவலையப்பட வேண்டாம். 2023 இருந்த வாழ்க்கை, 2024 இருந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக 2025 உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பிரச்சனை இருக்கும், இல்லைன்னால சொல்ல வரல, பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனை கம்மியாக இருக்கும். இப்போ 100% பிரச்சனை உச்சக்கட்டமாக அதிகப்படியான பாதிப்பில் இருக்க கும்பராசி நேயர்களுக்கு பிரச்சனை 50% மாறிடும். ஒரு மனுஷனுக்கு 50% பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுனாலே, 50% பிரச்சனை இருந்து 50% பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே மனுஷனால் சமாளிக்க முடியும். இப்போ 100% பிரச்சனை இருந்தால் கடனை கழுத்தை நெரிக்கும், தொழில் நடத்த முடியாது, கடன் உச்சக்கட்டமாக இருக்கும், அசிங்க அவமானம், வம்பு வழக்கு பிரச்சனை, விபத்து, துன்பங்கள், வியாதி, நோய் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். அது எல்லாமே விலக போகுது உங்களுக்கு. பயப்படாதீங்க. உங்கள் பணப்பிரச்சனையிலேருந்து கடன் தொல்லை, பணப்பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. மன உளைச்சல் கொஞ்சம் கம்மியாகும். இனி 2025ஆம் ஆண்டு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் சொல்ல. அப்பாடா பரவாயில்ல, பெருமூச்சு விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு சனி வர்றார். பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். 2025 யார்ட்டையும் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. 2ல் சனி வந்து என்ன பண்ணுவார், பணத்தை தேவையில்லாமல் அடுத்தவங்க நம்பி ஏமாற மாதிரி இருக்கும். அதனால் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கனால பிரச்சனை பாதி கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. பேச்சை கம்மி பண்ணிட்டீங்கனாலே பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2ல் சனி இருந்தால் வளவள குலகுலன்னு பேச வைக்கும், நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்கு நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. இதெல்லாமே 2ல் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும், குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. சரிங்களா? இப்போ வந்து குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வர்றார். இந்த குரு வந்து அதிர்ஷ்ட குரு, பஞ்சமஸ்தானத்துக்கு குரு வர்றனால புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா ராசி வந்து பார்த்திங்கன்னா ராசி குரு பார்ப்பார். ராசி குரு பார்க்குறதுனால உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இருட்டுக்குள்ளே இருக்கீங்க,
கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வெளிச்சம் கிடைக்காத, கரை எப்போ தான் தெரியும், வெளிச்சம் எப்போ தான் தெரியும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் வெளிச்சம் கிடைக்கும், உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றம். அதே உங்களுக்கு ஏப்ரல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏப்ரல் பிப்ரவரியிலேருந்து ஒரு மாற்றம் தெரியும். ஏப்ரல் அல்லது மே மாதத்துலலாம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதை உங்களால் உணர முடியும், கண் கூட பார்க்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொல்லிடலாம். உங்கள் ராசி குரு பார்க்குறதுனால மன உளைச்சல், அந்த உடம்புல இருந்த வியாதிகள் இதெல்லாமே கட்டுப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகும். குரு வேற எங்கே பார்ப்பாரு? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கி ஸ்தானத்தை பார்ப்பார். அதிர்ஷ்டம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 2023 24லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, வாய் விட்டு அழுதிங்க, மனசுக்குள்ளேயே அழுதவங்க நிறைய பேர், மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் வாய் விட்டு அழுதவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. மனசுக்குள்ளேயே போட்டு வேதனைப்பட்டு நிறைய வேதனை அசிங்கமானவங்களுக்கு வந்தனால மனசுக்குள்ளேயே போட்டு அவங்க வெளியே கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க, உள்ளேயே அழுதிங்க. அந்த மாதிரி பிரச்சனை. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நிம்மதி கிடைக்கல, சரியான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தானே சாப்பாடு தூங்க முடியும். அது எல்லாமே உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். 50% பிரச்சனை கம்மியாகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடமும் இருக்கும். எல்லா கும்பராசி நேயர்களும் வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ இந்த ராசிக்கு வர்ற ராகு என்ன பண்ணுவார்? குரு பார்வையில் இருக்கிறனால சமாளிக்க வைப்பார். கொஞ்சம் பிடிவாத குணம், கோவப்படுற மாதிரி வரும். சரிங்களா? புரிஞ்சிக்க மாட்டீங்க அடுத்தவங்களை. நீங்கள் ராசியில் இருக்க குரு எடுத்தெறிஞ்சு பேசுறது, ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். 7ஆம் இடத்துல இருக்க கேது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஒரு சில பேர்த்துக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி வரும். கவனமாக இருக்கணும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள் 2025 ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிடும். 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே வீட்டில் முடங்கியிருந்தவங்களுக்கு, வேலையில் இருந்தவங்களுக்கும் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. வேலை செஞ்சு நீங்கள் நல்ல வேலை செஞ்சு அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த வருடம் நல்ல வேலை கிடச்சி வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கம்மியாகி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பிரச்சனை 50% கம்மியானாலே கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும், மீண்டு வெளியே வர முடியும். பிரச்சனையிலேருந்து மீண்டு கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க, சந்தேகமே கிடையாது. திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும் இந்த வருஷம். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். புத்திர பாக்கியம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அப்பாவோட பூர்வீகத்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? யார்ட்டி பணத்தை மட்டும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கூட்டு தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது வந்து கூட்டு தொழிலில் முறிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். அதேமாதிரி நண்பர்கள், பிடிச்ச நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது, நண்பர்களே முதுகில் குத்துற மாதிரியெல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பிரச்சனை உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடியல, பாதி உங்களுக்கு கம்மியாகுது, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. வெளிநாடு வெளியூர் போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள், கூட்டுத்தொழில், குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். இந்த வருடத்தை 2025ஆம் ஆண்டை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாத சனி போயிட்டு இருக்கிறனால பண விஷயத்துலையும் குடும்ப விஷயத்தில் தான் பிரச்சனை கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். முதலீடு தேவையில்லாத முதலீடு மட்டும் போடாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன வயசில் இருக்கீங்க, என்ன நட்சத்திரம், நீங்கள் அவிட்ட நட்சத்திரமா, சதய நட்சத்திரமா, பூரட்டாதி நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் எப்படி, உங்கள் வயசு எப்படி, வயசு என்ன வயசில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, அதை பொறுத்து தான் பலன்கள் நடக்கும். நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, நீங்கள் நல்லதை அனுபவிப்பீங்களா, கெட்டதை அனுபவிப்பீங்களா, அதை தான் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா நவகிரகங்களோட தாக்கத்தில் தான் மனுஷன் இருக்காங்க. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி நவகிரகத்தோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. நவகிரகங்களில் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த நவகிரகத்தின் தாக்கத்தில் இப்போ என்ன கிரகம், தசாநாதன் புத்திநாதன் யார், அது என்ன கிரகம், என்ன ஆதிபத்தியம், என்ன வீட்டு அதிபதி, அது என்ன கிரகம் வந்து உங்களை இப்போ ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள், சில சம்பவங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம், உங்கள் லைஃப் எப்போ மாறும், என்ன வேலை கிடைக்கும், என்ன வேலைக்கு போனீங்கன்னா அதிகமாக சம்பாதிப்பீங்க,
என்ன தொழில் பண்ணிங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க முடியும், எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறும், வெளிநாடு போகலாமா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவீங்களா, புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2வது திருமணம் எப்போ நடக்கும், வண்டி வீடு வாங்கணும் சொத்து எப்போ வாங்குவீங்க, எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம், இதுதாங்க விஷயமே. அதை பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இது நடக்கும், இது நடக்காது, எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும், இது காலகட்டம் நடக்காது, நல்ல நேரமாக கெட்ட நேரமாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.